வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல கால பொழுதுல உங்க எல்லாரோடையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுக்கொண்டு வீடியோக்குள்ள போலாம். அதாவது தேவைப்படுகின்ற நேரத்துல தேடப்படுகின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, இது சம்பந்தம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில விஷயங்கள் நீங்க வீடியோக்குள்ள பார்த்திருப்பீங்க. நான் ஏற்கனவே நேற்றைக்கு முதல் நினைக்கிறேன் போட்ட வீடியோக்குள்ள ஒரு சில விடயங்கள் பகிர்ந்திருப்பேன், பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை இப்பொழுது ஒரு சில சமுதாயத்தினர், ஒரு சில மக்கள் அல்லது ஒரு சில அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேட துவங்கி இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரி, என்ன அப்படின்றத நாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்பதாக நான் ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்து விடுறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வர. நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துருக்கலாம், பார்க்க விட்டுருக்கலாம். அதுல ஒரு சின்ன துண்டை மட்டும் நான் பயிர்றேன். சொன்னா முழு வீடியோ பயிர முடியாது. ஒரு சின்ன துண்டை பயிர்றேன், பார்த்துட்டு வாங்கோ. எல்லாருமா சேர்ந்து இந்த வீடியோ பற்றி பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சின்ன கிளிப், இந்த வீடியோ கிளிப்பை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா தான் நாங்க தெளிவாக இந்த வீடியோ சம்பந்தமாக பேசலாம். அழுது அழுது இப்படி சொல்றேன்னு எங்க பார்த்துருப்பீங்க? நான் இப்ப கேட்டுனான், இன்பாண்ட கேட்டுனான், அண்ணே அர்ஜுனாண்ட நம்பர் அனுப்பு, அர்ஜுனா பாராளுமன்றத்துல வச்சு எம்பி சிறிது கிளிப்பான். நீங்க தாங்கல. நான் எத்தனை நேரம் இந்த புண் வார்த்தைக்குன்னா அர்ஜுனாவை தேடி தெரிஞ்சனா கம்முடையில எம்பிட்டு இருந்தான்னா பட்டிவா விளக்கமா சொல்லு. அர்ஜுனா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன், எல்லாத்தையும் எடுத்து விடாது சொல்லி இருப்பான். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டேன். அது நாளுக்கு நாள் இதை யோசிச்சு வேற யாருக்கு வேணா மண்டை தாண்டி போய் தாண்டி இருக்கு. மனுஷி காலமா போய்க்க சொல்ல, அப்பா யோசிக்காதீங்க, பிள்ளைய அப்பா யோசிக்காதீங்க. இந்த தனிங்க அந்த பாருங்க, இப்படியே தனிங்க இந்த ரோட்டை பார்த்து 4 பூனையும் பார்த்து கொண்டு தாண்டி இருக்கு. இதை கொண்டு போன வைத்தியத்துக்கு போறதுக்கு மாதம் யாராவது உதவி செய்யுங்க, இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் உதவி கெஞ்சி கேட்கிறவர்கள்ட்ட. வெளிநாட்டு வாழும் மக்களை இவ்வளவு சம்பவத்தை கேட்கிறீங்க. கருணை ஒரு சோடா குடிக்கிற காசு உங்களுக்கு அதை எனக்கு வேணுமெண்டா என்ன சேர்த்து எனக்கு உதவி. வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. மிக வேதனையான ஒரு பகிர்வு. ஒரு ஆண் தன்னுடைய வறுமையை சொல்லி பொது வழியில அழுகிறது அப்படின்றது மிக வேதனை. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பலியொலி சகோதரர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சிலருக்காக சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அந்த வீடியோவில் அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன விடயங்களின் அடிப்படையில இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து விடுறேன். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு ஒளிப்பதிவு நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன். நீங்க பார்க்காதீங்களுக்காக சுருக்கமா இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து விடுறேன். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற நாட்டாமை அவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான பணத்தை தங்களுடைய வங்கியிலிருந்து மாத்தினார், தன்னை தாக்கினார். தன்னை தாக்கியதால இன்று வரை ஒரு பக்கம் இயலாமையால இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டிய காசை இவர்கள் போராளிகள், அதாவது முன்னாள் போராளிகளுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட போராளிகளோட குடும்பத்துக்கு அந்த பணத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு சிறுதொகை பணத்தை விட்டுட்டு மீதி பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல அவர் முன்வைக்கின்றது தன்னுடைய பிள்ளையினுடைய கண் பார்வை இன்னும் சரியாக வரவில்லை, இப்படிப்பட்ட ஏழைகளுடைய பணத்தை எடுக்கிறார்கள். அது மட்டுமில்ல அவர் குறிப்பிட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழு, வடமாகாண ஆளுநர், அது மட்டுமில்லாமல் போலீஸ் 4ஆம் மாடி, இப்படி எல்லா இடங்கள்லயும் இவர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதா சொல்றாரு. ஜனாதிபதி கடிதம் அனுப்பதெல்லாம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பணம் பதில் வந்ததா சொல்றாரு. ராணுவத்தினரிடம் இது சம்பந்தமா சொல்லப்படுறது. ராணுவத்தினர் தன்னுடைய பிள்ளைக்கு பணம் தந்ததாக அதை மிகைப்படுத்தி சொல்றாரு. அப்படிப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்தது அப்படின்னு சொல்லி அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய பெயரை சொல்லி அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு 4 நபர்களுடைய பெயர்கள் அவர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பின்னர்
இல்லை, அவர்கள் போலீசார் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல வந்து ஒரு குழப்பமான கருத்தை சொல்றாரு. அது மட்டுமில்லாம இந்த விடயத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் கொண்டு போய் சேருங்கள், அவர்தான் இதுக்காக குரல் கொடுப்பார், அவர்தான் நியாயத்தை பேசுறவர், அது மட்டும் இல்லாமல் அவரிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான தீர்வு கிடைக்கும், பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை அடுக்கடுக்க அவர் அடிக்கொண்டு போறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவருடைய மனைவி மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. மனைவி மட்டும் வேலைக்கு போயிட்டு கொண்டு வருகின்ற 700 ரூபாய் சம்பளம், அதாவது பிள்ளைகளை பராமரிக்கின்ற இடத்துலயே அங்கே வேலை செய்யறாங்க, பிள்ளையை பராமரிக்கிறது 700 ரூபாய் சம்பளம். அது மட்டுமில்ல அவருடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடித்து விட்டு இன்னும் ஒரு மகள், அந்த கண் இல்லாத பிள்ளை வந்து இன்னமும் திருமணம் முடிக்கவில்லை. அந்த பிள்ளைக்கு வந்து திருமணம் முடிக்கிறது மட்டுமில்லாமல் இன்னும் கண் பார்வை சரியான முறையில் இல்லை. தனக்கு வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டது. மருத்துவ செலவு கொடுத்து என்னிடம் பணம் இல்லை, தயவு செஞ்சு எனக்கு மருத்துவ செலவு பணம் தாங்க, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு அப்படி என்று சொல்லி அந்த ஐயா சொல்றாரு. 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் அவர் அலைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆதாரங்கள், வங்கியில பணம் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி அவர் பொது வழியில முன்வைக்கிறார். நான் எங்கெங்கே அலைஞ்சேன், என்னென்ன கஷ்டப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணம் எப்படி சூறையாடப்பட்டது. அது ஏற்கனவே அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், அதுதான் வேதனைக்குரிய விஷயம். கையொப்பமிட சொல்லி வீட்டுல தாக்கியது மட்டுமில்லாமல் மீண்டும் யாழ் நகரில் இருக்கின்ற ஒரு பிரபல வங்கி ஒன்றுக்குள்ள கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்கேயும் வச்சு கதவுக்கு பின்னாடி வச்சு தாக்கியதாகவும், அந்த தாக்கியத்தான் அந்த பணத்தை கையொப்பமிட்டதாகவும், தன்னுடைய குடும்பத்தினர் சரி போனா போகுது பணம் தானே அப்படின்னு சொல்லி கையொப்பமிட்டு கொடுத்ததாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றார். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னு சொன்னால், கடிதம் ஒன்றை வாசிக்கிறாரு. கடிதத்துல சொல்கின்ற விஷயம் என்னண்டா, இவர் தன்னுடைய சுய விருப்பின் பேர்ல பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்காக தன்னுடைய பணத்தை தான் சுய விருப்பமாக தான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்த நபர்கள் கையொப்பமிட்டு வேண்டியதாகவும், கையொப்பமிட்டு வேண்டியது மட்டுமில்லாமல் அந்த கடிதத்தை இவர்கள் மறந்து போய் இவரிடமே கொடுத்து விட்டு சென்றதாகவும் அவர் ஒரு தகவலை முன்வைக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த ஊடகவியலாளர்கள் தான் அந்த கடிதத்தை எழுதி தன்னை கையொப்பமிட சொல்லி சொன்னதாகவும் அந்த குறிப்பிட்ட வயசான ஐயா சொல்றார். அது மட்டுமில்லாமல் இலங்கையில வடபகுதி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா டாக்டர், அதே மாதிரி கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, இவர்கள் எல்லாரிடம் இந்த விடயத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஐயா வந்து தெளிவாக குறிப்பிடுறார். இது நீங்க அந்த வீடியோ வந்து இங்க சமூக ஊடகங்கள இருக்கு, போய் பாருங்க. இப்ப இதுல எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஐயா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வாக்களிச்சாரா இல்லையா, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பேர் இப்பதான் தெரியுமா, என்னன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த வலிகாம பகுதிகளில் வாக்களிச்சவர்களுடைய வாக்கினோட அளவு குறைவு, அவருக்கு அளவுக்கு அதிகமான வாக்கு கிடைச்சது வந்து சாவகச்சேரி பகுதியில். அதனால அவர் சாவகச்சேரி மக்களை மிகையாக தொடர்ச்சியாக சொல்வதற்கான காரணம், அது சாவகச்சேரி மக்களுடைய வாக்கு அளவுக்கு அதிகமாக கிடைச்சதான் ஒரு காரணம். ஆனா இதுவரைக்கும் அவர் வந்து சாவகச்சேரி மக்கள் எல்லாம் வாக்களிச்சாங்க, மிச்ச மக்கள் வந்து எனக்கு வாக்களிக்கல என்பதை கடந்து எல்லா மக்களுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய கடப்பாடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல்வாதி கட்டாயம் இருக்கிறது. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படியாவது வாக்களிச்சா வாக்களிக்காட்டிக்கு என்ன, கெட்டது செஞ்சான நல்லது செஞ்சான எல்லாருக்கும் சேர்ந்துதான் ஒரு அரசியல்வாதியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அவர் நிறைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல புட்டு வைக்கிறார். அதாவது வந்து பொதுமக்களுக்காக இடம்பெறுகின்ற ஊழல்கள், இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல்கள், இடம்பெற்ற ஊழல்கள், அதுகள் சம்பந்தமா பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பிரச்சனையை கொண்டு வர சொல்லி சொல்கின்ற இந்த ஐயா வலிகாமம் சுழிபுரமா தோல்புரமா அங்க இருக்கிறார். அதுல இருந்து மல்லாகம் கிண தூரம் இல்ல, நேரடியாக போயிட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை சந்திச்சு தன்னுடைய முறைப்பாடை கையளிக்கலாம். ஏன்னு சொன்னால், முறைப்பாடை கையளிக்காமல் ஒரு ஊடகங்கள் அல்ல சமூக வலையொலிகள்ல போய் நீங்க கருத்துக்களை தெரிவிச்சு விட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவரை குற்றம் சாட முடியாது. நீங்க எழுத்து மூலமாக கொடுத்தால்தான் அதற்கான நடவடிக்கைகளை அவர் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், தான் வந்து எங்க கூப்பிட்டாலும் தான் வந்து இது சம்பந்தமா கதைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். உண்மையில அவர் அழுகின்ற பொழுது எங்களுக்கும் மனவலியாத்தான் இருக்கிறது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார், புலமை தேசத்தில் இருக்கின்ற யாராவது எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை
தேடுகின்ற இந்த சமூகம் இப்பொழுது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தான் இப்பொழுது வடபகுதி மக்களால் தேடப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது. நான் இன்றைக்கு காலையில இல்ல, நேற்று நைட் வந்து ஒரு ஊடகம் ஒன்று, பெரிய ஊடகம், தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை விமர்சிக்கின்ற ஊடகம் நேற்றைக்கு முன்தினமும் ஒரு சில பகிர்வுகள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சார்பாக திரும்பி இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதா இருந்தோம். அதுக்கான காரணம் சில நேரங்கள்ல கீழே கொமெண்ட்ல வந்து சொல்பவர்களுடைய பிரச்சனையா அல்லது சிங்கள மக்களிடம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஆதரவு கூடி இருக்கிறதா, இதற்கான காரணங்கள் தெரியும். அதே மாதிரி புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவமானப்படுத்துகின்ற ஒரு சில வலியொலி நபர்களையும் வந்து இன்னமும் கீழே வந்து பாத்தீங்கன்னா, நீ மூடிட்டு போ, உன்னுடைய வேலையை பார், உனக்கு என்ன தெரியும், நீ வந்து வெளிநாட்டுல காசு அரசாங்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ வந்து கதைக்க கூடாது, ஒரு நாட்டுல காசு எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டுல இருந்து காசு எடுக்கிற நீ வந்து கதைக்க கூடாது, இப்படி என்று சொல்றது. அர்ச்சுனாவை வச்சுக்கொண்டு நீ வைத்து பிழைப்பு நடத்துற நீ வந்து கதைக்காத, இப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு கருத்துக்கள் வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல கூடிக்கொண்டிருக்கு. அதுக்கு அவருடைய அரசியல் பயணம்தான் மிக முக்கியமான காரணம். ஏனென்னு சொன்னால், தன்னுடைய வழியை சரியான முறையில பயன்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்றதுல மாற்று கருத்துல அந்த அளவுக்கு வந்து அவர் தன்னுடைய வழியை சரியான முறையில பயன்படுத்துறார். ஆக மொத்தத்துல இப்ப அண்மை காலங்களாக சமூக ஊடகங்கள்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு தேடப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். பார்க்கலாம் தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுகிறது. இதுக்கு பின்னாடி இன்னமும் இந்த எதிரிகளாக இருப்பவர்கள் அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து சொல்வார்கள் மனம் மாறுவார்களா அப்படி என்ற எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அண்மையில கூட சாவகச்சியில ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க, ராமநாதன் அர்ச்சுனாவை கூப்பிடு, அவர் தான் வர வேண்டும், அவரை வச்சுதான் நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஊடகத்தை கூப்பிடு, இப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை கூட ஒரு சகோதரர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது வடபகுதியில இருக்கின்ற தமிழ் மக்களால, அடித்தட்டு ஏழை மக்களால தேடப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறிக்கொண்டு வருகிறத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்ம ஆதரிக்கிறவரை போல முடியும், அவருக்கான ஆதரவை கூட தொடர்ச்சியாக கொடுக்க முடியும். அதனால வந்து நான் அவருக்கான ஆதரவை கொடுக்கறதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்து பகுதியில் பதிவேற்றம் செய்யுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.